ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா மாத பலன் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த மாத பலனை தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகத்தினுடைய குரு பகவானுடைய வக்ரம் பெற்று இருந்தார். இது வரைக்கும் அந்த வக்ரம் நிவர்த்தி பலன் பார்க்க போறோம். அதாவது குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியோடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிஷபராசியில குரு பகவான் இருக்காரு. செவ்வாய் பகவான் பாத்தீங்க அப்படின்னா மிதுன ராசியில பயணம் செய்யறாரு. அவர் கடகத்துல இருந்து மிதுனத்துக்கு வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து வந்திருக்காரு செவ்வாய் பகவான். கேது பகவான் பாத்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில பயணம் செஞ்சிட்டு இருக்காரு. சூரியன் புதன் மகர ராசியில பயணம் செஞ்சிட்டு இருக்காரு. சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு நாள் வக்ரத்துலதான் இருந்தாரு. இப்ப வக்ர நிவர்த்தி ஆகி அவர் பாத்தீங்க அப்படின்னா கும்பராசியில பயணம் செய்யறாரு. இந்த சுக்கிரன் ராகு ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா மீன ராசியில பயணம் செய்யறாரு. ஒரு கிரகத்தினுடைய நிலை பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பெற்று இருந்தா என்ன பலனை கொடுக்கும், வக்ர நிவர்த்தி ஆனா என்ன பலனை கொடுக்கும், அப்ப இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த 12 ராசிக்குமே நம்ம ஒவ்வொரு ராசியா விரிவா பார்த்துருவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசியை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு சில தடை தாமதத்துக்குள்ள வாழ்க்கை இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பெரிய அளவுல வரவு செலவு பண்ணிக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே ஒரு வகையில பாதிப்பு உண்டாயிருக்கும். என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த சனியினுடைய தாக்கம் வந்ததுல இருந்து வரவு செலவு அப்படிங்கிறது நிறைய பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. நேர்ல பார்த்த விஷயமும் சரி, நம்மள்ட்ட நிறைய ஜாதகம் கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதை வச்சு நான் சொல்றேன், எனக்கு தொழில நஷ்டம், பண்ற தொழில் விருத்தி ஆகுமா, பணம் விரயம் உண்டாயிருக்கு, பணம் கிடைக்குமா, இந்த மாதிரி நிறைய கேட்குறீங்க. அப்ப இதை பொறுத்தளவுக்கு இந்த பண விரயம்ங்கிறது கண்டிப்பா உண்டாயிருக்கும். கண்ட சனி தெண்டம் பண்ணணுங்கிறது ஒரு விதி. உங்களுடைய வாழ்க்கையில யாருக்கெல்லாம் லக்னம் நல்லா இருக்கு, லக்னாதிபதி நல்லா இருக்கு, ராசி நல்லா இருக்கு, ராசிநாதன் நல்லா இருக்காரோ அவங்க எல்லாரும் ஏதோ ஒரு வகையில அடி கொடுத்தாலும் புடி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தப்பிச்சு வந்துகிட்டு இருப்பாங்க. யாருக்கெல்லாம் விதி ஜாதகம் சரியா இல்லை, லக்னம் நல்லா இல்லை, லக்னாதிபதி நல்லா இல்லை, ராசி நல்லா இல்லை, ராசிநாதன் நல்லா இல்லைங்கிற நிலைமைக்கு போகுதோ, இன்னைக்கு நடப்பு அப்படின்னா சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் தசாபுத்தி. இந்த கிரகங்களுடைய கோச்சான எதுவுமே ஒத்துழைப்பு இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு அடிமேல் அடி வாங்கத்தான் செய்யும். இதுதான் இந்த சிம்மராசினுடைய நிலைமை. அப்படிப்பட்ட இந்த சிம்மராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2024 விட 25ங்கிறது விடிவு காலம் வந்துருச்சு. எப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய இந்த 29/3/2025 திருக்கணித பிரகாரம் சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அப்படி பெயர்ச்சி ஆகும் பொழுது சனி பகவான் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகி உங்களுக்கு அஷ்டம சனி காலங்கள் ஓடுது. உங்களுடைய ராசிக்காக 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாகவே ஒரு ராசியில 8ஆம் இடத்துல சனி பகவான் போறாரு அப்படின்னா அஷ்டம சனின்னு அர்த்தம். இந்த அஷ்டம சனி காலங்கள்ல கண்ட சனிங்கிறத விட அஷ்டம சனி காலங்கள் கொஞ்சம் நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் விட எப்படி நல்லது நடக்கும் அப்படின்னா 14/5/2025 குரு பெயர்ச்சி ஆகிறார். குரு பெயர்ச்சியாகி உங்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானமான ரிஷபராசியில இருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானமான இங்கதான் ஒரு துஷ்டே இருக்கு. 10 அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம், 11 அப்படிங்கிறது லாபஸ்தானம். அந்த 11ஆம் இடமான மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி அந்த மிதுன ராசியில இருந்து உங்களுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானமான துலாம் ராசியை பார்க்கிறார். அது இல்லாம உங்களுடைய 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானமான தனுசு ராசியை பார்க்கிறார். அது இல்லாம உங்களுடைய 7ஆம் இடமான களத்திர ஸ்தானமான 7ஆம் இடத்தை கும்பராசியை பார்க்கிறார். குரு பகவான் எந்த நிலையில இருந்தாலும் சரி, ஒருவருடைய தனி மனித ஜாதகத்துல குரு பகவான் வக்ரம் பெற்றிருந்தாலும், நீசம் பெற்றிருந்தாலும், அஸ்தமனம் பெற்றிருந்தாலும்,
இல்ல சுபக்கிரகத்தோடு சேர்ந்தாலும் சரி, அசுப கிரகத்தோடு சேர்ந்தாலும் சரி, இருக்கக்கூடிய இடத்தை விட அவர் பார்க்கக்கூடிய பார்வை 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை மூலியமா அந்த இடம் மூலமா கண்டிப்பாக நல்லது நடந்தே தீரும் அப்படிங்கிறது ஒரு விதி. பொதுவாவே ஒரு இந்த விதி ஜாதகத்துல உங்களுடைய கர்ம வினைக்கு உள்பட்டுதான் ஒரு விதி ஜாதகம் அமையும். இந்த விதியில நம்ம பாத்தீங்க அப்படின்னா இன்னாருக்கு குழந்தையா நம்ம பிறக்கணும், இந்த அளவு படிக்கணும், இப்படி மனைவி கிடைக்கணும், இப்படி வாழ்க்கை கிடைக்கணும், எவ்வளவு உயரத்தை நம்ம தொடணும், இதெல்லாம் எழுதப்பட்ட ஒரு விதி. அதை மீறி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா நடக்கக்கூடிய உங்களுடைய லக்னம் நல்லா இருந்து, லக்னாதிபதி நல்லா இருந்து, அது சுபக்கிரகத்தோடு இணைவு பெற்று, இல்ல சுபக்கிரகம் பார்த்து இந்த கோச்சாரம் தசாபுத்தி இந்த கிரகங்கள்லாம் ஒத்துழைப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை செல்வ செழிப்பான வாழ்க்கையே. அப்போ உங்களை பொறுத்தளவுக்கு இந்த சிம்மராசியை பொறுத்தவரை படிப்படியான முன்னேற்றங்கள் நடந்தே தீரும். வரவு செலவு பண்ணக்கூடிய எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு வடி தம்பிச்சு போய் நிப்பீங்க, பிரச்சனை மேல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. காசு நான் பைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பொதுவா ஒருத்தர் சொல்றீங்கன்னா பைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் பைனான்ஸ்ல கண்டிப்பா நீங்க ஒரு சரிவை சந்திச்சிருப்பீங்க. நான் ரியல் எஸ்டேட் பண்றேன், கண்டிப்பா சரிவை சந்திச்சிருப்பீங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலை மாறக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு உங்களுக்கு. அப்ப இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. உங்களுடைய தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானத்தையும் பார்க்கறதுனால அதுல இருந்த கேது பகவான் ஒரு சில கெடுதல்களை பண்ணியிருப்பார். அது அசுப கிரகம். அது பாத்தீங்க அப்படின்னா முற்றிலும் அசுப கிரகம் அப்படிங்கிறதுனால வாக்குஸ்தானம், நீங்க பேசக்கூடிய ஒரு வார்த்தைக்கே மரியாதை இல்லாம இருந்திருக்கும். தான் குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தருக்கு கணவன் மனைவிக்குள்ளேயே பிரச்சனை, வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட இடத்துக்கெல்லாம் இந்த குருவினுடைய பார்வை பட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு நல்லதா மாறி இருக்கும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறதுனால அது மூலியமா ஒரு மாற்றங்கள் உருவாகும். உங்களுடைய இன்னைக்கு 4ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. 4ஆம் இடம் செவ்வாயுடைய இடம், செவ்வாய் பகவானுடைய விருச்சக ராசி. விருச்சக ராசியை நான் உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீடு கட்டுவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்க, வெளியூர் வெளிநாடு போறது, அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஒரு முன்னேற்றத்தான் இருக்குது. வீடு கட்டுற மூலியமா ஒரு செலவு பண்றீங்க அப்படின்னா அதுவும் விரைய செலவு தான். பணம் கையில இருக்கு அப்படின்னா விரயம்ங்கிறது ஒண்ணு உண்டு. அதை சுபமா மாத்திக்கிறதா அசுபமா போறதா, இதுதான் 2ல ஒரு பிரச்சனை. அப்ப சுப செலவுன்னு நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய லக்னமோ தசாபுத்தியோ இந்த கோச்சாரமோ ஏதோ நல்லது செய்யுதுன்னு அர்த்தம். ஹாஸ்பிட்டல்ல போய் முடியாம கிடந்து ஒரு ஆபத்தாகி இல்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இல்ல இந்த மாதிரி எல்லாம் கிடந்து ஒரு விரைய செலவு பண்றீங்க அப்படின்னா நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். இதுதான் 2 தான் வித்தியாசமே. அப்போ உங்களுக்கு இந்த இதை பொறுத்தளவுக்கு உங்களுடைய 6ஆம் இடத்தையும் குரு பகவான் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால கடன் பெறுவதற்கான, லோன் பெறுவதற்கான வழி வாய்ப்புகள் கிடைக்கும். 2, 6, 10 அப்படியே வேலை செய்யும். உங்களுடைய 2ஆம் இடம், 6ஆம் இடம், அதுலயே திரிகோணம் பாத்தீங்க அப்படின்னா 10ஆம் இடம். 10ல இருந்துதான் நீங்க குரு பார்க்கிறாரு. அப்ப 10ல இருக்கக்கூடிய குரு பாத்தீங்க அப்படின்னா பொதுவாவே 10 அப்படிங்கிறது தொழில் ஸ்தானங்கிறதுனால 10ல ஒரு பாவக்கிரகம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. தொழில் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன செய்வாரு? இரக்க சிந்தனையை கொடுத்துருவாரு. அதிகமான ஒரு இரக்க சிந்தனையை கொடுக்கறதுனால அவர் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நஷ்ட சூழ்நிலையை ஏற்படுத்தியிருப்பார். இதுதான் அப்ப இவரை பொறுத்தளவுக்கு, உங்களை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த குருவினுடைய பார்வையினால நல்லது நடக்க வாய்ப்புகள் உண்டு. இதுல முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், மக நட்சத்திரம், மூல நட்சத்திரம் 3ல எதுவா இருந்தாலும் முதல் வேலை குழந்தையா பிறக்கையில உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கேது மகாதசை தான் முதல்ல. 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் வரைக்குமே அந்த மாதிரி அமைப்பு உண்டு. அந்த 4 பாதங்கள்ல அவங்க ஆரம்பிச்சு 2வது தசை சுக்கிர தசை, 3வது சூரிய தசை வந்துடும். இந்த சூரிய தசையில அவருடைய வாழ்க்கையில முன்னேற்றம்ங்கிறதே இந்த சூரிய தசையில தான். வீடு வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, திருமணம் ஆகிறது, ஒரு செட்டில்மெண்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கை என்பது 25 வயசுக்கு மேல்பட்டு நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் உருவாகும். அதுதான் இந்த மக நட்சத்திரத்தினுடைய அம்சமே. அடுத்து பூர நட்சத்திரம், நல்ல ஒரு பண புழக்கம் உள்ள நட்சத்திரம். பூர நட்சத்திரம்ங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். அதாவது
பரணி, பூரம், பூராடம் மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம். பொதுவாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட பணம் இல்லைன்னே சொன்னாலும் அவங்க 10 ரூபா வருமானம்னாலும் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. பாக்கெட்ல காசு இருக்கும். அப்படிப்பட்ட காசு இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிடும். அப்படிப்பட்ட நபர்கள் இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் சுக்கிரனுடைய நட்சத்திரனால சுக்கிரன் வந்து வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திலேயே சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் சுக்கிரன். வீடு, மனை, வண்டி, வாகன யோகம், வசிப்பிட யோகம் எல்லாமே அது சுக்கிரன் தான். ஒரு மனிதனுக்கு தனி மனித ஜாதகத்தில் ஆண் பெண் யாரா இருந்தாலும் சுக்கிரன் தான் அவங்களுடைய இல்லற சுகத்துக்கு காரணம். அப்படிப்பட்ட இந்த குரு பகவானுக்கு இந்த நல்ல மாற்றங்கள் உருவாகவும் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய நட்சத்திரம். சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் கூட. இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே பாருங்க தனக்கென ஒரு கட்டுப்பாடு வச்சிருப்பாங்க. ஒரு முன்னேற்றமா இருக்கட்டும், அடுத்தவர்களை கண்ட்ரோல் பண்ணி ஒரு கட்டுக்கோப்புல கொண்டுட்டு போறதா இருக்கட்டும், ஒரு உயர் பதவியா இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் இருக்கும். தனக்கு நிகரென தானேன்னு ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. அது ஒரு மண்டக்கணமான ஒரு வாழ்க்கைன்னு கூட சொல்லலாம். அப்படி கூட இருப்பாங்க. அது அவர்களுடைய விதி ஜாதகத்தின் அமைவை பொறுத்து. அப்படி ஒரு காரணம் சொல்றோம் அப்படின்னா அவருடைய விதி ஜாதகத்தினுடைய அமைவை பொறுத்து. அப்போ உங்களை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் நடக்குது அப்படின்னா இந்த குருவினுடைய வக்ர நிவர்த்தி பெயர்ச்சியானது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வணக்கம்.